Good morning students. In this video we are going to see term 2 4th standard science unit 3 plants. தாவரங்கள். Introduction. All living things eat food. Food helps them grow and perform daily activities. We have seen animals eating their food, but have you ever wondered how plants get their food? Plants produce their own food with the help of chlorophyll, a pigment present in leaves. Humans and animals depend on plants for their food either directly or indirectly. Let us learn more about plants in this lesson. Introduction அறிமுகம் இல்லையா? அனைத்து உயிரினங்களும் உணவை உட்கொள்கின்றன. உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் அவற்றின் அன்றாட செயல்பாட்டிற்கும் உணவு அவசியமாகிறது. விலங்குகள் தமக்கு தேவையான உணவை தேடி உண்பதை காண்கின்றோம். ஆனால் தாவரங்கள் தங்கள் உணவை எவ்வாறு பெறுகின்றன என்பதை நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? இலைகளில் இருக்கும் பச்சையம் குளோரோஃபில் நிறமியின் உதவியுடன் தாவரங்கள் தம் உணவை தாமே உற்பத்தி செய்கின்றன. மனிதர்களும் விலங்குகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவுக்காக தாவரங்களை சார்ந்தே வாழ வேண்டியுள்ளது. இத்தகைய தாவரங்களை பற்றி இந்த பாடத்துல நம்ம மேலும் விரிவா அறிந்து கொள்வோம். Parts of a leaf. இலையின் பாகங்கள். Leaves are of different shapes and sizes and have different parts. However, there are some basic parts that are common in most of the leaves. இலைகள் வேறுபட்ட வடிவம் மற்றும் அளவுகளையும் பல்வேறு பாகங்களையும் கொண்டிருக்கின்றது. எனினும் பெரும்பாலான இலைகள் பொதுவான சில அடிப்படையான பாகங்களை பெற்றுள்ளன. ஃபர்ஸ்ட் பிளேட் கொடுத்திருக்காங்க. The broad flat part of the leaf lamina. பிளேட்னா இலைத்தாள். இது இலையின் பரந்த தட்டையான பகுதியாகும். இதுதான் லாமினான்னு சொல்றது. அடுத்து அபெக்ஸ், the tip of the leaf. அபெக்ஸ்னா இலை நுனி. இது இலையின் முனைப்பகுதி ஆகும். அடுத்தது மிட்ரிப். The midrib runs along the center of the leaf. மிட்ரிப்னா மைய நரம்பு. இலையின் நடுவில் மைய நரம்பு செல்கின்றது. அத பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே ஒன்னொன்னா பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் வெயின்ஸ். வெயின்ஸ் are branch out from the midrib. They are the framework of hollow tubes that carry water and minerals. வெயின்ஸ்னா நரம்புகள். இலை நரம்புகள் மைய நரம்பிலிருந்து கிளைகளாக பிரிகின்றன. அவை நீர் மற்றும் தாதுக்களை கொண்டு செல்லும் வெற்று குழாய்களாகும். நெக்ஸ்ட் பெட்டியால்ஸ். This part joins the leaf to the main stem. அடுத்து இலைக்காம்பு. இலைக்காம்பானது இலையை முதன்மை தண்டு பகுதியுடன் இணைக்கிறது. லீஃபோட பிக்சர்ஸ்ல அபெக்ஸ், வெயின்ஸ், மிட்ரிப், பிளேட், பெட்டியால்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா ஆர் டைனி ஓப்பனிங்ஸ் ஆர் bores mostly found at the base of the leaves. Air enters and leaves the plant through these openings. Stomata helps the plants to breathe. Stomata are used to exchange gases. இலைத்துளைகள். ஸ்டொமேட்டானா இலைத்துளைகள் அர்த்தம். இலைத்துளைகள் என்பவை இலையில் காணப்படும் சிறிய துளைகளாகும். இவை பெரும்பாலும் இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் இலைத்துளைகளின் வழியாக காற்று உட்புறமும் வெளிப்புறமும் செல்கின்றது. இந்த இலைத்துளைகள் தாவரங்களின் சுவாசித்தலுக்கு வாயு பரிமாற்றத்திற்கும் உதவுகின்றது. First one, leaf as food factory. Plants need food but they never depend on people or animals to provide them. Most of the plants are able to make their own food through a process called photosynthesis. Photosynthesis equal photo bracket light plus synthesis make. Photona light, synthesis make, தயாரித்தல். Photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. Let us see how this process is organized within the plants. தாவரங்களுக்கும் உணவு தேவைப்படுகின்றது. ஆனால் அவை மனிதர்களையோ விலங்குகளையோ சார்ந்திருப்பதில்லை. பெரும்பான்மையான தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்கும் திறனை பெற்றுள்ளன. இதனையே ஒளிச்சேர்க்கை என்கிறோம். ஒளிச்சேர்க்கை தான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றது. ஒளிச்சேர்க்கை ஈக்குவல் ஒளி. ஒளினா சூரிய ஒளி பிளஸ் சேர்க்கை தயாரித்தல். சேர்க்கைனா தயாரித்தல். ஒளிச்சேர்க்கை என்பது சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம், அததான் குளோரோஃபில்னு சொல்றது,
நீர், கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பயன்படுத்தி தாவரங்கள் தங்கள் உணவை தயாரிக்கும் ஒரு செயல்முறையாகும். தாவரங்கள் இச்செயல்முறையினை அவற்றுள் எவ்வாறு ஒழுங்கமைத்துக் கொள்கின்றன என்பதை நம்ம இந்த பேஜில் பார்ப்போம். போட்டோசிந்தசிஸோட ப்ராசஸை இந்த பேஜில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர். Water is absorbed by the roots and is passed to the leaves through the tubes. நீரானது வேர்களால் உறிஞ்சப்பட்டு குழாய்களின் வழியாக இலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. நெக்ஸ்ட், கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு in the air passes through small pores in the leaves. கார்பன் டை ஆக்சைடு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இலைகளில் உள்ள சிறிய துளைகளின் வழியே உறிஞ்சப்படுகிறது. நெக்ஸ்ட், சன்லைட். A green pigment in the leaves help them to trap sunlight. This pigment is called chlorophyll. Most leaves are green in color because of this green pigment. Through photosynthesis, plants produce the food and release oxygen into the air. சூரிய ஒளி. இலைகளில் உள்ள பச்சை நிறமி சூரிய ஒளியினை எடுத்துக்கொள்ள உதவுகிறது. இந்த நிறமி பச்சையம் என்றழைக்கப்படுகிறது. இந்த நிறமி இருப்பதாலேயே பெரும்பாலான இலைகள் பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன. ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்து ஆக்சிஜனை உயிர் வழி காற்றில் வெளியேற்றுகின்றன. இதுதான் ஃபார்முலாவா கொடுத்துருக்காங்க. வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், குளோரோஃபில் gives food plus oxygen. As plants prepare food for themselves and also for other living things, they are called primary producers. ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நீர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளியும் பச்சையும் சேர்ந்து உணவு கூட்டல் ஆக்சிஜன் இதை கொடுக்கிறது. தாவரங்கள் தங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தேவையான உணவை தாங்களே தயாரிப்பதனால் அவை முதன்மை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Without primary producers, living things that are not capable of producing their own food and will not be able to live. இந்த முதன்மை உற்பத்தியாளர்களான தாவரங்கள் இல்லாமல் மற்ற உயிரினங்களால் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே உற்பத்தி செய்ய இயலாது. மேலும் அவ்வுயிரினங்களால் வாழவும் இயலாது. Try to answer. Fill in the blanks by rearranging the letters in the bracket. First one, during photosynthesis plants release dash oxygen. Letters change பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை rearrange பண்ணிக்கணும். Second one, dash is a primary producer, plant. Third one, stomata are seen in the dash surface of the leaf, lower. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடுவது ஆக்சிஜன். முதல் நிலை உற்பத்தியாளர் என்பது தாவரம். இலைத்துளைகள் இலையின் டேஷ் பகுதியில் காணப்படுகின்றன, கீழ்ப்பகுதியில் காணப்படுகின்றன. உணவு தயாரித்தலில் ஈடுபடும் நிறமி பச்சையம். More to know, மேலும் அறிந்து கொள்வோம். Plants like cactus do not have leaves. Their food is made in their green stems. கள்ளிச்செடி போன்ற தாவரங்களில் இலைகள் இல்லை. அவை தமது உணவினை பச்சை தண்டுகள் மூலமாக தயாரித்துக் கொள்கின்றன. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோல கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். Thank you, children.